ஒரு பிரச்சனையுமே இல்லைங்களே, சாதாரண தொண்டை வலிக்கான ஆஸ்பத்திரிக்கு போன பையனுக்கு டோஸ் அதிகமா கொடுத்து மயக்கத்துல இருந்தே வெளியே வர முடியும். சுயநலம் வளர்ந்துட்டாங்க. 10 வயசு பையங்க, ஒரு பிரச்சனை இல்ல, சாப்பாடு முடியலன்னு சொன்னான். சரி, சின்னதா தொண்டையில சதை இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிட்டு அவங்க நல்லா சாப்பிடுவான்னு சொன்னாங்களே, அதை நம்பி தானே நான் அட்மிட் பண்ணேன். அந்த பையன் போயிருச்சு. இன்னைக்கு என் புள்ள அண்ணா அண்ணான்னு கேட்குமே, நான் என்ன பண்ணேன்? அது இப்பதானே பேசவே ஆரம்பிச்சிச்சு. அண்ணா அண்ணான்னு சொல்லிச்சே, போயிட்டானே. 10 வயசு பையன். சார், நாங்க 15 இளமலையில ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த செயற்கை சுவாச குழாய் எடுப்பாங்க இல்லைங்களா, அப்பதானே இயற்கையா சுவாசம் பண்ண முடியும். அதை உருவும் போது அப்படியே ஹார்ட் அப்படியே நின்றுச்சு. என் பையனுக்கு துடிப்பு இல்லாம மயக்கத்திலேயே தான் இருந்தான். என் பையன் கடைசி வரைக்கும் கண்ணு கூட அசைக்கல, கடைசி வரைக்கும் மயக்கத்திலேயே தான் இருந்தான். என் பையன் கொஞ்சம் கூட கண்ணு அசைக்கல, கை காலெல்லாம் விறுவிறுன்னு ஆயிடுச்சு. ரத்த ஓட்டமும் இல்லைங்க என் பையனுக்கு. அதையும் அப்படியே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஜிஹெச்சுக்கு டாக்டரே போன் பண்ணிட்டாங்க, எங்களை கேட்கவே இல்லை. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி ரேவதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துச்சுங்க ஆம்புலன்ஸ். 108க்கு தான் நாங்க கால் பண்ணிருக்கணும். ஜிஹெச்ல இருந்து 108 கால் பண்ணாம எதுக்காக ரேவதி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸ் வரணும்? அப்ப அந்த டாக்டருக்கு தெரிஞ்சு போச்சுங்க, என் பையன் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான், அவனுக்கு என்னமோ ஆயிருச்சு. அது டாக்டருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் எங்ககிட்ட எதுவுமே கேட்கல, எந்த கன்ஃபார்மும் பண்ணாம 108 வர வைக்காம ஜிஹெச்சுக்கு தான் எங்களை கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனா அவரு பிரைவேட்டுக்கு சம்பந்தமே இல்லாம எங்களை கொண்டு போய் ரேவதி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் எங்களை இறக்கி விட்டு அங்க 2 மணி நேரம் என் பையனை வச்சிருந்தாங்கங்க. 2 மணி நேரம் வச்சிருந்து கையிலேயே புஷ் பண்ணி உயிரோட இருக்கிற மாதிரியே காமிச்சாங்க. நானும் நம்பினங்க, என் பையன் உயிரோட இருக்கான்னு, உயிர் இருக்கு துடிப்பு இருக்குன்னு சொல்லி நம்ப வச்சு என்னை ஏமாத்திட்டாங்க. டோஸ் அதிகமாயி 3 மணி நேரம் என் பையன் அந்த மயக்கத்துல இருந்து வெளியவே வரல. அந்த பையனுக்கு ஏத்துக்கல, உடம்புக்கு ஏத்துக்கலங்க. உடம்புக்கு ஏத்துக்க முடியாத அளவுக்கு மருந்து அதிகமா கொடுத்துட்டாங்க என் பையனுக்கு. அதனால என் பையன் முடியலன்னா போயிட்டாங்க ஒரேடியா போயிட்டாங்க. என் பையன் இல்லங்க, ஒரு புள்ள இருக்குங்க, இப்பதாங்க அண்ணா அண்ணான்னு கூப்பிடுது. 1.5 வயசு தாங்க ஆச்சு என் பிள்ளைக்கு. போயிட்டாங்க. ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்து நேற்று 3 மணில இருந்து பெருச்சிப்பாளையம் ஜிஹெச்ல வச்சிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க, நாங்க வாங்க மாட்டோம். என் பையனுக்கு ஒரு நீதி வேணும். அவனுக்கு எப்படி இப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு அவனுங்க நாங்க சந்தேகப்படுறோங்க. என் பையன் சந்தேகம் இருக்கு.